பழையொலி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்று உங்களோடு கால பைரவரினுடைய அவதார மகிமையை பற்றியும் அவரை வணங்குவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த பதிவு. பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒருவருடைய முன்னேற்றத்திற்கு பெரிய அளவில் தடையாக விளங்கக்கூடியது எது என்றால் ஒவ்வொருவருடைய மன பயமும் தான் காரணம். அப்படி முன்னேற்றத்திற்கு தடையாக விளங்கக்கூடிய மன பயத்தை போக்கி தைரியத்தை வரவழைத்துக் கொள்வதற்காக நாம் வணங்கக்கூடிய தெய்வ வழிபாடு பைரவமூர்த்தியினுடைய வழிபாடு. பைரவ வழிபாடு என்பது மிகுந்த தைரியத்தையும் வைராகியத்தையும் தரக்கூடிய அளவுக்கு மிகவும் உன்னதமான விசேஷமான வழிபாட்டு முறையாக விளங்குகின்றது. இந்த பைரவர் அஷ்ட பைரவர்களாக இந்த பூலோகத்தில் வணங்கப்படுகின்ற பைரவர்களிலே அஷ்ட பைரவர்கள் உண்டு. முதலில் பைரவமூர்த்தியினுடைய அவதாரம் எப்படி நிகழ்ந்தது என்பதை பற்றி பார்த்தோமேயானால், அதாவது அந்தகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன். இந்த அசுரன் என்ன செய்கின்றார்? சிவனிடம் தவம் இயற்றி பல வரங்களை பெறுகின்றார். சிவனிடமே வரம் பெற்றுவிட்டோம் என்ற ஆணவத்தின் காரணமாக முனிவர்களையும் தேவர்களையும் அவதிக்கு உள்ளாக்குகின்றார். அதில் தேவர்கள் என்ன பண்றார்? பெண் வேடமிடச் செய்து தனக்கு சாமரம் வீசக்கூடிய ஏவலை புரிய செய்கின்றார். இதனால் அவதிக்கு உள்ளாகிய தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று முறையிடுகிறார்கள். இந்த அந்தகாசுரனை அழிப்பதற்காக எம்பெருமான் சிவன் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து ஒருவரை தோற்றுவித்தார். அப்படி தோற்றுவிக்கப்படப்பட்ட தெய்வம்தான் நாம் அனைவரும் கால பைரவராக வணங்கக்கூடிய பைரவமூர்த்தி. இந்த பைரவமூர்த்தி எப்படி அஷ்ட பைரவமூர்த்தியாக வணங்கப்படுகின்றார்? முதலில் ஒரு பைரவர் தான், அதன் பிறகுதான் அஷ்ட பைரவர்கள் உருவானார்கள். அதாவது தாருகாவன ரிஷிகள் என்ன பண்ணுறாங்க? ஆணவத்தின் காரணமாக சிவனை மதிக்காமல் நடந்துக்கிறாங்க. இவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் பிச்சாடன மூர்த்தியாக உருமாறி தாருகாவனத்திற்கு செல்கின்றார். சிவன் பிச்சாடனராக தங்களுடைய இருப்பிடத்திற்கு வந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாத முனிவர்கள் என்ன பண்ணுறாங்க? சிவனையே அழிப்பதற்காக முற்படுகிறார்கள். இந்த உலகில் அழிவில்லாத தெய்வமாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். ஆணவத்தின் காரணமாக முனிவர்கள் சிவபெருமானையே அழித்து விடலாம் என்று எண்ணம் கொள்கிறார்கள். இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் என்ன செய்கின்றார்? காலாகினி ஒன்றை உருவாக்கி தாருகாவனத்தையே அழித்து விடுகின்றார். தாருகாவனத்தை அழித்த உடனேயே இந்த உலகமே இருண்டு விட்டது. உலகம் முழுதும் இருள்மயமாக சூழ்ந்திருக்கிறது. இப்படி உலகம் முழுதும் இருண்டு விட்ட உடனேயே உலகத்தில் ஒளியை உருவாக்குவதற்காக பைரவமூர்த்தி 8 திசைகளிலும் 8 பைரவர்களாக உருமாறி ஒளியை உண்டாக்கி இருளை அகற்றுகின்றார். இப்படித்தான் அஷ்ட பைரவர்கள் முதலில் உருவானார்கள். இந்த அஷ்ட பைரவர்கள் உருவான விதத்தை தான் அருணகிரிநாத சுவாமிகள் தங்களுடைய திருப்புகளிலே திக்குப்பரி அட்டப்பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவரிக்கு திரிகடக என ஓதும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது 8 திக்குகளிலும் உலகத்தை தாங்குகின்றவர்கள் பைரவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். அது மட்டும் கிடையாது, சிவனுடைய மகனாக விளங்கக்கூடிய பைரவமூர்த்தி சிவாலயங்களினுடைய காவல் தெய்வமாகவும் விளங்குகின்றார். இன்றும் ஒவ்வொரு சிவனுடைய ஆலயத்திலும் ஆலய கதவுகள் திறந்த உடனும் சரி, ஆலய கதவுகள் மூடப்படுவதற்கு முன்பாகவும் சரி, பைரவமூர்த்திக்கு பூஜை நடைபெறுகிறது. அது மட்டும் கிடையாது, சிவனுடைய ஆலய கதவுகள் மூடப்பட்டு அந்த கதவுகளினுடைய சாவிகள் பைரவரினுடைய சன்னிதானத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. அதையும் தாண்டி காசி மாநகரத்தினுடைய காவல் தெய்வமாக விளங்கக்கூடியது பைரவமூர்த்தி தான். காசி மாநகரமே கால பைரவரினுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இயங்கி வருகிறது. இன்றும் காசி யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்கள் கால பைரவரை வணங்குவதன் மூலமாக காசி யாத்திரை சென்ற முழு பயனையும் அடைகின்றார்கள். இப்படி சனி பகவானினுடைய குருவாகவும் காலத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைத்து இயக்கக்கூடிய தேவனாகவும் விளங்குவதால் இவர் கால பைரவர் என்ற திருநாமத்தோடு விளங்குகின்றார். அஷ்டமியில் வழிபாடு செய்பவர்கள் ஆபத்திலிருந்து காக்கப்படுவார்கள் என்பது முதுமொழி. அஷ்டமி வழிபாடு என்பது பைரவருக்கு மிகவும் இஷ்டமான ஒரு வழிபாடு. அதிலும் தேய்பிறை அஷ்டமி செவ்வாய்க்கிழமை போன்ற கிழமைகளில் வந்ததேயானால் அது மிகுந்த விசேஷமான ஒரு பலனை அளிக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக விளங்கி வருகின்றது. இப்படி அகங்காரத்தை போக்கக்கூடிய கடவுளாகவும் சுக்கிர தோஷத்திலிருந்து நம்மை காக்கக்கூடிய இறைவனாகவும் விளங்குகின்றார் பைரவமூர்த்தி. பைரவமூர்த்தியினுடைய அவதார நட்சத்திரம் பரணி என்பதால் பரணி நட்சத்திரம் கொண்டவர்கள் பைரவரை வணங்குவது என்பது மிகுந்த நன்மையை உண்டாக்கி தருகிறது.
அது மட்டும் கிடையாது, ஜாதகத்தில் யாருக்காவது 7.5 சனி, அஷ்டம சனி இவையெல்லாம் உக்கிரத்தில் இருந்ததேயானால் பைரவரினுடைய வழிபாடு உக்கிரத்தை குறைத்து நிச்சயமாக நன்மை உண்டாக்கக்கூடிய வழிபாடாக அமைகிறது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்பது பைரவருக்கு வணங்கக்கூடிய நாளாக இருந்தாலும் அவருக்கு மிகவும் விசேஷமாக உகந்த நாளாக இருக்கக்கூடியது எது என்றால் தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதிதான். இந்த அஷ்டமி அன்று உச்சிக்கால பொழுதில் அவருக்கு உகந்த மலர்களாக விளங்கக்கூடிய தும்பை, வில்வம், செவ்வந்தி, சந்தன மாலைகள் இவைகளெல்லாம் பைரவருக்கு உகந்த மலர்கள். இவைகளால் அவரை அர்ச்சித்து அவருக்கு உகந்த சிகப்பு நிற ஆடையை அணிவித்து நெய்விளக்கு ஏற்றி வணங்குவது என்பது மிகுந்த பலனை அளிக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, பைரவரினுடைய ஆலயத்தில் அவருடைய காலடியிலோ இல்லை வெளியில் இருக்கக்கூடிய சூலாயுதத்தில் இருக்கக்கூடிய எலும்பிச்சம்பழத்தை தங்களுடைய இல்லத்தில் கொண்டு வந்து வைப்பதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய தீய அதிர்வுகள் தீர்ந்து குடும்பத்தில் நன்மை உண்டாக்கக்கூடிய ஒரு அருளையும் தருகின்றார் பைரவமூர்த்தி. இப்படி சிறந்து விளங்கக்கூடிய பைரவமூர்த்தியினுடைய வழிபாட்டினை நாம் அனைவரும் வணங்கி அனைத்து விதமான நன்மைகளும் பெறுவோமாக என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைவரும் கலைமகள் ஆன்மீக ஞானம் வலையொலி தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்துக்கங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.